guys, welcome back to our channel Vernica Voice. இன்னைக்கு நம்ம Destined to Meet You டிராமாவோட எபிசோட் 13 and 14 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். லியாங்கா ஜின்ன தூக்க முடியாம தூக்கிட்டு வரா. எப்படியோ அவனோட கேபினை ஓபன் பண்ணி அவனோட கேபினுக்குள்ளேயே இழுத்துட்டு வரா. லியாங்கா ஜின்னோட வெயிட் தாங்காம அவனை பொத்துன்னு சோஃபால போட்டு விட்டுறா. ஜின்னோட தலை தொங்கி போயிடுது. அதுக்கப்புறம் தான் லியாங்கா அச்சோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜின்னா கண்ணை திறந்துட்டு அவன் கழுத்தையே பிடிச்சிட்டு இருக்கான் வலி தாங்காம. அகைன் லியாங்கா அவனை பார்த்து நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஜின்னா நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அவ மேலேயே வாமிட் எடுத்து விட்டுறான். லியாங்கா வந்த பாவத்துக்கு இதுவும் தேவை இன்னும் தேவைன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டே வந்து பார்த்தா சோஃபால ஜின்ன காணோம். எங்கடா இங்க இருந்தவனை காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. ஜின்னு ஒரு மூலையில போய் உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்கான். லியாங்கா அவன் கிட்ட போய் வா போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஆனா ஜின்னா வர்ற பாட காணோம். லியாங்கா சரி ஓகே இன்னைக்கு இவன் கூடயே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜின் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கா. ஜின் அப்ப கூட விடாம புலம்பிட்டே இருக்கான். லியாங்கா அவனை சமாதானப்படுத்திட்டே இருக்கா. ஜின் ரொம்பவே அழுது புலம்பிட்டே லியாங் மேல சாஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு பூராமே அவன் லியாங் மேல சாஞ்சே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே ஜின் கண்ணை திறந்து பார்த்தா லியாங் அவன் மேல சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா. இவ என்னடா இங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். ஜின்னா அவளை எழுப்புறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்றான். லியாங்கா அவளோட அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு எனக்கு ஜாப் கிடையாது என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அகைன் தூங்கி போயிடுறான். ஜின்னா இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு அகைன் அவளை எழுப்ப லியாங்க அட என்னப்பா நீன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிரா. இங்க ஹீரோனை காமிக்கிறாங்க. அவளோட அப்பா கூட உட்கார்ந்து செஸ் விளையாடிட்டு இருக்கா. அவளோட அப்பா கிட்ட ஜின் எனக்கு க்ளோஸ் இல்ல இருந்தாலும் அவன் நம்ம கம்பெனிய நல்லாவே பாத்துக்கிறான். அதனால நம்ம பிசினஸ்ல பாதியா அவனுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோனோட அப்பாவா உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த பிசினஸ் எல்லாமே உன்னோட பொறுப்பு தான். நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க ஹீரோன் உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்காண்டி குக் பண்ணி முடிச்சிட்டு நான் எப்படி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு நடந்ததா அவகிட்ட சொல்றதுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட வந்து நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றான். ஆனா ஹீரோயினா மைண்டுக்குள்ள எப்படியாச்சும் இவன் கூட இன்னைக்கு ரொமான்ஸ் பண்ணிடணும்னு சொல்லி நினைக்கிறான். அவன் கிட்ட ஹீரோயினா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என்னை கொஞ்சம் தூக்கிட்டு போவேன் என் காலு விரைச்சு போயிடுச்சு என்னால நடக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை வந்து தூக்கும் போது ஹீரோயின் அவனை அப்படியே பிடிச்சு சோஃபால கவுத்து விட்டுறா. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணிக்கிறான். லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோயின் பயபுல கனவு கண்டிருக்கு. ஹீரோவா அவளை கூப்பிட்டுட்டு நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றான். ஆனா ஹீரோயினா என்ன தூக்குன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருக்கா. ஹீரோவா வேற வழி இல்லாம அவளை பொத்துன்னு தூக்கி கீழே விடுறான். அதுக்கு ஹீரோயினா அடப்பாவி இப்ப நம்ம சோஃபால விழணும் வாடான்னு சொல்லி ஹீரோவை இழுத்துட்டே இருக்கா. ஹீரோயினா அவனை பார்த்து எதுக்கான இவ்வளவு ஃபாஸ்டா தூக்கினான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோ அவளை அகைன் தூக்கி கொண்டு போய் சேர்ல உட்கார வைக்கிறான். அவனை பார்த்து ஹீரோயினா என் பிளானை இப்படி சல்லி சல்லியா நொறுக்கிட்டியடான்னு சொல்லி கத்திட்டு அவன் சொல்ல வர்றத கேட்காமலே அவ ரூமுக்குள்ள போயிடுறா. இங்க லியாங்கா ஜின்னோட கேபின்ல ஒரு பேம்பு ட்ரீய வச்சு அதுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஜின்னு உள்ள வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு லியாங்கா இந்த ட்ரீய உன்கிட்ட கொடுத்துட்டு போக வந்தேன். இது என்னால தானே உடஞ்சு போச்சு. என்னால இத தூக்கி போட மனசு வரல. அதனால நானே இத வளர்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு லியாங் அங்க இருந்து கிளம்புறா. கிளம்பினவா அகைன் ஜின்ன பார்த்து அந்த ட்ரீ வளர அதுக்கு சன்லைட் வேணும்னு சொல்லிட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஜின்னாவ சொன்ன மாதிரியே அந்த பிளான்ட்டை எடுத்து கொண்டு போய் சன்லைட் படுற மாதிரி ஒரு பிளேஸ்ல வைக்கிறான். இங்க ஹீரோயினா ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு செம்ம பக்காவா கிளம்பிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோனோட அசிஸ்டன்ட் ஒரு ஐடியா கொடுத்திருப்பான். அந்த அசிஸ்டன்டா ஹீரோயின் கிட்ட பசங்களோட மனசு ஆரஞ்சு மாதிரி அதோட தோலை நம்ம பக்குவமா தான் உரிக்கணும் அப்படியேதான் பசங்களோட மனசையும் உருக வைக்கணும்ன்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க வரான். ஹீரோயினா அவன் முன்னாடி வந்து நிக்கிறான். அவளை பார்த்த ஹீரோவா இந்த நைட்ல எங்க கிளம்பி போறான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா இந்த வீக்கெண்ட் ஒரு பார்ட்டி இருக்கு அதுக்காண்டி தான் நான் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா வா டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு அவன் காலு மேல ஏறி நிக்கிறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸா கரண்ட் மிஷின்ல மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங்னு சொல்லி நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே டான்ஸ்ன்ற பேர்ல உருண்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவா அவளை பார்த்து அப்படி
இப்படி என்ன பாட்டி இது இவ்ளோ க்ளோஸ் ஆவா நின்னு ஆடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயினா ஆமா ஆமா இப்படியே தான் ஆடியே ஆகணும்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோயினுக்கு வாமிட் வர அவ அங்கிருந்து போயிடுறா. ஹீரோவா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா லியாங் கிட்ட ஏன் உன்னோட கசின் அதாவது ஹீரோ என் கிட்டவே வரமாட்டேங்கிறான் என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு லியாங்கா நான் முன்ன பின்ன யாரையாச்சும் லவ் பண்ணிருந்தா எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா ஒருவேளை ஹீரோக்கு பொண்ணுங்களே பிடிக்காது போலையோ அப்படின்னு சொல்லும் போது லியாங்கா அதெல்லாம் இல்ல, ஹீரோ சின்ன வயசுல ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்கானேன்னு சொல்லி உளறி விட்டுறா. அதுக்கு ஹீரோயினா அப்படியா, யார் அந்த பொண்ணு, எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு சொல்லி கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கா. லியாங்கா என்னாலலாம் அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லி தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினா நீ இப்ப மட்டும் சொன்னா உன்னை வேற ஒரு ப்ராஜெக்ட்ல கூட நான் போறேன்னு சொல்லும் போது அதுக்கு மயங்கி லியாங்கா அவன் 17 வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு சொல்லிடுறா. ஹீரோயினா 17 வயசுல ஒரு பொண்ணை லவ் பண்ணானா இன்னைக்கு செத்தா அவன்னு சொல்லிட்டு லியாங் கிட்ட சரி ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இங்க ஜின்னா லியாங்க பத்தின டீடைல்ஸ சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அவ ஹெச்எங்ன்ற ஒரு ஸ்கூல்ல படிச்சது அவனுக்கு தெரிய வருது. அத பார்த்த உடனேயே ஜின்னுக்கு இது ஹீரோ படிச்ச ஸ்கூல் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி ஞாபகம் வருது. அப்பதான் அவன் ஹீரோவை பத்தியுமே சர்ச் பண்ணி பாக்குறான். அப்பதான் ஜின்னுக்கே தெரியுது ஹீரோவும் லியாங்கும் கசின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பாஸ் சீனை காமிக்கிறாங்க. ஜின்னா ஒரு டீச்சரா இருந்திருப்பான், அதே ஸ்கூல்ல தான் ஹீரோவுமே படிச்சிருப்பான். ஹீரோ ஜின் கிட்ட கோபம் வந்து எதுக்காண்டி என்னோட மாடலை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஜின்னா அவனை பார்த்து நீ கிளாஸ கட்டடிச்சுட்டே இருப்ப, நான் உன்னோட மாடலை ஏத்துக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இப்போ ஜின்னா அதை நினைச்சு பார்த்துட்டு அவனோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி நிஜமாவே ஹீரோ அந்த ஸ்கூல்ல தான் படிச்சானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றான். இங்க ஹீரோனோட அசிஸ்டன்டா ஒரு ஆரஞ்சு கடையே வாங்கிட்டு வரான். ஹீரோயின் கிட்ட வந்து உன்னோட ரொமான்ஸ் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா அவனை பார்த்து நியூ ஐடியான்னு சொல்லிட்டு செம்மையா முறைச்சிட்டு இருக்கா. அதுக்கு அந்த அசிஸ்டன்டா அந்த ஐடியா ஒர்க் ஆலனா விடுங்க, என்கிட்ட நிறைய ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு எடுத்து அதை பீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆரஞ்ச புடுங்கிட்டு ஹீரோயினா நீ புடுங்கின ஆணி வரைக்குமே போதும், இனி எந்த ஆணியுமே புடுங்க வேணான்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்ச அவன் வாயிலேயே அடைச்சு விட்டுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா என்னது ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு செம கோவமா இருக்கா. அங்க ஹீரோவுமே வரான். அவனா ஹீரோனை பார்த்து நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறான். ஹீரோயினுக்கா செம்ம காண்டாயிடுது. ஹீரோயினா இங்க ஒருத்தி கோவமா இருக்கேன் அவன் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு செம கோவமா அவன் கிட்ட போறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவா கோவமா புடிச்சு எதுக்காண்டி என்ன அவாய்ட் பண்ற, உனக்கு ஒரு லவ் இருக்கு அதனால தானே என்ன அவாய்ட் பண்றான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவா எதே அப்படின்ற மாதிரியே பாக்குறான். ஹீரோயினா எனக்கு தெரியும், எனக்கு தெரியாம நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம் தானே நினைக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை தூக்கிட்டு பொத்துன்னு போய் பெட்ல போட்டுட்டு அவளை பேச விடாம அவளை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளை பார்த்து ஹீரோ நான் லவ் பண்றது ஒரே ஒரு பொண்ணு தான், அது நீ மட்டும்தான்னு சொல்லிட்டு அவளை அகைன் கிஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே லியாங்கா ஹீரோனோட ஆபீஸ்ல எல்லாருக்குமே ஆரஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோனோட அசிஸ்டன்டா ஹீரோயின் மட்டும் இதை பார்த்தா அவ்வளவுதான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அங்க கரெக்டா ஹீரோயினும் வரா. லியாங்கா அந்த ஆரஞ்ச ஹீரோயினுக்கும் கொடுக்க ஹீரோயின் அந்த ஆரஞ்ச வாங்கிட்டு எனக்கு ஆரஞ்சு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறா. அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஒண்ணுமா புரியல. இங்க ஹீரோ ஹீரோனுக்கு வாங்கினா அந்த ரிங்க அவளுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அவ பெட்ரூம்ல எங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளேஸா பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனோட போட்டோ கிட்டவே அந்த ரிங்க வச்சுட்டு அந்த போட்டோவை அவனோட மொபைல்ல போட்டோ எடுத்துக்கிறான். அந்த டைம் ஹீரோக்கு ஹீரோனோட அந்த போட்டோவை அவனே எடுக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் அவனை யாரோ அடிக்கிற மாதிரியுமே ஒரு சீன் ஞாபகம் வருது. அந்த சீன் ஹீரோக்கு ஞாபகம் வந்ததுல ஹீரோக்கு அவனோட மண்டைய பிச்சுக்கிற மாதிரி ஆயிடுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.